Hi, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது conservation of energy in LC oscillation. பாரு, ஒரு charged capacitor ஒரு காயில கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். LC காயிலும் கெபாசிட்டரும். இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம பார்த்திருந்தோம் energy stored in a capacitor formula UE is equal to half Q square by C. அதே மாதிரி energy stored in an inductor U L ன்னு எடுக்கிறோம் half L I square. அப்போ உனக்கு வேணா அந்த டோட்டல் சார்ஜ் வந்து Q எடுக்கிறதுனால ஸ்மால் Q னே எடுக்கிறேன். So energy stored U equal to half Q square by C. அதே மாதிரி U இங்க காயில்ல U B ன்னு வைக்கிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கெபாசிட்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆகும், காயில்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆகும், எனர்ஜி ஸ்டோர் ஆகும்ங்கிறதுனால எனர்ஜி ஸ்டோர் இன் கெபாசிட்டர் ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தது half Q square by C. அதே மாதிரி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டருக்கு ஃபார்முலா half L I square னு வச்சிருக்கோம். அப்படினா உனக்கு டோட்டல் எனர்ஜி என்ன ஆகும் பாரு. டோட்டல் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது U is equal to half Q square by C plus half L I square. இப்போ என்ன ஆகுது பாரு. கெபாசிட்டர் fully charged இருக்கும்போது first case 1 conservation of energy ல மூணு கேஸ் பார்க்கறோம். first caseல என்ன சொல்றோம்னா கெபாசிட்டர் fully charged இருக்கும்போது charge on the capacitor QM ன்னு வச்சிருக்கோம், maximum charge. அப்படியே இருந்தா current flowing through the circuit வந்து 0 ன்னு எடுக்கிறோம். கெபாசிட்டர் fully charged, இதெல்லாம் கரண்ட் போக தொடங்கல, so I equal to 0. அப்ப டோட்டல் எனர்ஜி என்ன ஆகும் பாரு. U is equal to half Q square by C. இங்க எனர்ஜி is உனக்கு அதுல ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி என்ன சொல்றோம்னா wholly electrical அப்படின்னு சொல்றோம். அடுத்த கேஸ் 2 வரும். இந்த கெபாசிட்டர் fully discharge ஆகுது, அதே நேரத்துல இந்த காயில் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சோ காயில் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது காயில் வந்து மேக்னடைஸ் ஆகுது. சோ இங்க என்ன சொல்றோம் பாரு, அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றோம், கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து 0 ஆயிடுச்சு, அதே நேரத்துல இந்த காயில் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சோ கரண்ட் த்ரூ தி காயில் வந்து I வந்து IM எடுக்கிறோம், மேக்ஸிமம் கரண்ட். சோ உனக்கு என்ன ஆகும் பாரு, எனர்ஜி ஸ்டோருக்கு என்ன வந்துரும், U is equal to Q 0 ஆயிடுச்சு, அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 half L IM square. இங்க IM னுடைய வேல்யூ QM into omega. IM னுடைய வேல்யூ QM into omega. IM equal to QM into omega அல்லது ஒமேகாக்கு 1 by root of LC. இது எப்படி வருதுங்கற டெரிவேட் பண்றாரே அடுத்ததுல. அப்ப என்ன வரும் பாரு, U is equal to half L IM square. So QM square அல்லது Q square by square பண்ணி எழுதுறோம் LC. So இங்க எனர்ஜி U equal to half QM square by C. இங்க என்ன சொல்றோம்னா the energy is fully magnetic. ஃபுல்லா அந்த காயில் மேக்னடைஸ் ஆகுறதுனால உள்ள எனர்ஜி. அதே மாதிரி தேர்ட் கேஸ் வரும், கேஸ் 3
if சார்ஜ் வந்து Q ஆகவும் கரண்ட் வந்து I ஆகவும் சொல்றோம். இடைப்பட்ட ஒரு கண்டிஷன்ல சொல்றோம். அதாவது fully discharge ஆகல, fully magnetized ஆகல. So சார்ஜ் Q, கரண்ட் வந்து I எடுக்கிறோம். அப்போ உனக்கு எனர்ஜி என்ன ஆயிரும்? U is equal to half Q square by C plus half L I square. இங்க Q க்கு ஃபார்முலா Q is equal to உனக்கு ஃபார்முலா Qm cos omega t. Q is equal to Qm cos omega t. அப்படியானா I க்கு ஃபார்முலா என்னது? சாதாரணமா நம்ம dq by dt யூஸ் பண்ணுவோம். இங்க ஒரு மைனஸ் போட்டிருப்பாங்க. எதுக்காக மைனஸ் சொன்னா அங்க என்ன செய்யுதுன்னா டைம் போக போக கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் குறையும் என்றதுக்காக. அப்ப என்ன எழுதலாம்? மைனஸ் d by dt of இந்த qm கண்டுபிடிக்கிறோம். d by dt of qm கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? qm இதுக்கு டிஃபரன்ஷியேஷன், காஸ்க்கு டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன் வந்துரும். சோ மைனஸ் சைன் ஒமேகா t into omega. அப்ப உனக்கு என்ன எழுதலாம்? qm omega sin omega t I is equal to, இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுவோம். இதல கொடுத்தீங்கன்னா என்ன வந்துரும்? u is equal to half q square by c, sorry q க்கு வேல்யூ சர்ச் பண்ணிறேன். q க்கு வேல்யூ சர்ச் பண்ணும்போது qm square cos square omega t by c plus half l qm square omega square sin square omega t. I க்கு ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ உனக்கு இந்த ஒரு ஸ்டெப் கூட அப்படியே எழுதுறேன். half qm square cos square omega t by c plus half இந்த l க்கு பதிலா அல்லது உனக்கு இந்த ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலா என்ன எழுதலாம்னா, ஏற்கனவே இங்க சொன்னோம் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலா 1 by lc, ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலா omega equal to 1 by root of lc. So omega square equal to 1 by lc. அப்ப என்ன போடலாம் பாரு? qm square omega square க்கு என்ன போடலாம்? lc. இங்க மேல ஒரு l இருக்கு into sin square omega t. அப்ப இதுல l கேன்சல் ஆகி போயிடும். அப்ப உனக்கு காமன் டேர்ம் வெளிய எடுத்துட்டோம்னா half q square by c வெளிய எடுத்துடலாம். பிராக்கெட்டுக்குள்ளாடி sin square omega t plus cos square omega t ன்னு வரும். sin square omega t plus cos square omega t னா வேல்யூ 1 ஆயிரும். So total energy half q square by c. அப்ப என்ன சொல்லிருக்கோம் பாரு? மூணு கேஸ்லயுமே அதாவது கெபாசிட்டர் fully சார்ஜ்டா இருக்கும்போது எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கலா இருந்து டோட்டல் எனர்ஜி half q square by c தான் கண்டுபிடிச்சோம். இனி இந்த கெபாசிட்டர் ஃபுல்லா டிஸ்சார்ஜ் ஆகி இண்டக்டர் fully சார்ஜ்டா இருக்கக்கூடிய கண்டிஷன்லயும் உனக்கு எனர்ஜி ஸ்டோர்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? half q square by c அல்லது எனர்ஜி இஸ் மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்றோம். இனி இடைப்பட்ட கண்டிஷன்ல இது half டிஸ்சார்ஜ், இது half வந்து மேக்னடைஸ்டா இருக்கக்கூடிய கண்டிஷன்ல உனக்கு டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறோம். அதுவும் என்ன வருது? half q square by c தான் வருது. அப்ப என்ன சொல்லிடலாம்? The total energy is conserved.